நபி அவர்களுக்கு மிக மிக பிடித்த அமல் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவருடைய இரு மனைவிமார்களிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த அமல் எது? நம்ம கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுன்னா நாம என்ன நினைப்போம்? தஹஜ்ஜுத் தொழுகதா இருக்குமா? இரவு முழுக்க வணங்குவதா இருக்குமா? திக்ர் செய்வதாக இருக்குமா? குர்ஆன் ஓதுவதாக இருக்குமா? இப்படி பல விதமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா இரு மனைவிமார்களுமே சேர்ந்து என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மாதீமா அலைஹி வ இன் கல்ல, எந்த அமல் குறைவாக இருந்தாலும் எப்பொழுதும் செய்யப்படுமோ, நியமமாக இஸ்திகாமத்தாக செய்யப்படுமோ, அந்த அமல் தான் நபி அவர்களுக்கு மிக மிக பிடித்தமானது என்பதாக இரு மனைவிகளும் சொன்னாங்க. அப்படின்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் நாம யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாதீமா அலைஹி வ இன் கல்ல, குறைவாக இருந்தாலும் தொடர்படியாக செய்ய வேண்டும். ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்ல நாம மொத்த ஃபோர்ஸோட அந்த பைப்பை திறந்து விட்டு தண்ணி பிடிக்கிறோம், அல்லது கீழே ஒரு பெரிய பாறை இருக்குதுன்னா அந்த பாறையில அந்த மொத்த ஃபோர்ஸோட தண்ணி வந்து 1 மணி நேரம் விழுந்தாலும் அந்த பாறையில எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனா ஒரு சின்ன சொட்டு தொடர்படியாக விழுந்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னா அந்த பெரும் கடுமையான பாறையில கூட ஒரு சின்ன ஹோல் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதே போலதான் நாம ரொம்ப உற்சாகமாகி ஆர்வ மிகுதி ஏற்பட்டு எல்லா அமலையும் ஒரு நாள்லயோ ஒரு மாதத்திலேயே செஞ்சு முடிச்சிடுறோம். இதன் மூலமாக பெரிய மாற்றங்கள் அப்படின்றது நிகழாது. எனவே எந்த அமலாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்படியாக செய்யக்கூடிய வாய்ப்பை தேடி நம்ம போகணும். அதன் மீது முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தருவானாக.